தொடக்கத்திலே வார்த்தை இருந்தது. அவ்வார்த்தை கடவுளோடு இருந்தது. அவ்வார்த்தை கடவுளாலும் இருந்தது. யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 1. அன்பிற்கினியவர்களே, அன்பெனும் வலைதளத்தின் வழியாக அன்பு வணக்கங்கள். நாம் பேசும் வார்த்தைகள் வலிமையானவை. உள்ளத்திலிருந்து வாய் வழியாக சொல்லப்படும் வார்த்தைகள் அடுத்தவரை மகிழ்ச்சிப்படுத்தும், வேதனையும் படுத்தும். இரண்டையும் செய்யாதவை பயனற்ற வார்த்தைகள். நல்ல வார்த்தை சொன்னீங்க. நாம் அடிக்கடி பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் இவை. பேசாம வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. இதுவும் அன்றாடம் நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் தான். ஆம், ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். திருவிவிலியத்தில் இருப்பதை இறை வார்த்தை என்கிறோம். தேவையில்லாததை பேசும் பொழுது சாத்தான் வேதம் ஓதுகிறது என்கிறோம். வார்த்தை வரலாறு படைக்கும் வலிமை உள்ளது. மனித உணர்ச்சிகளை மின்னல் வேகத்தில் தூண்டிவிடும் ஆற்றல் வார்த்தைகளுக்கு உண்டு. வார்த்தைகளின் வலிமையால் வாழ்ந்தவர்களும் உண்டு, பயனற்ற வார்த்தைகளினால் வழிதவறி வீழ்ந்தவர்களும் உண்டு. கனிவான ஒரு வார்த்தை நாம் வாழும் சூழலை இதமாக்கும், இனிதாக்கும். கருணையான ஒரு வார்த்தை காயத்துக்கு களிம்பு பூசும். மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை நாம் செல்லும் பாதையை சீராக்கும், ஒளிரச் செய்யும். சரியான நேரத்தில் சொல்லப்படும் ஒரு வார்த்தை மனபாரத்தை குறைக்கும், சூழ்நிலையை சகஜமாக்கும். அன்போடு சொல்லப்படும் வார்த்தை ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கும். ஆனால் அலட்சியமான ஒரு வார்த்தை சண்டையை தூண்டும். அவதூறான வார்த்தை மனதின் நிம்மதியை கெடுக்கும். கசப்பான கடினமான வார்த்தை வெறுப்பை உண்டாக்கும். இரக்கமில்லாத கொடுமையான மனிதாபிமானமற்ற நஞ்சு வார்த்தை உயிரை எடுக்கும், ஆத்துமாவை கொல்லும். வார்த்தைகள் வலிமை உள்ளவை. அவை சமூகத்திலும் சக மனிதரின் வாழ்க்கையிலும் நீடிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். வல்லமையுள்ள வார்த்தைகள் பிறரை வாழ வைக்கின்றன. ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள வார்த்தைகள் தான் நமக்கு நல்ல உதாரணம். யோவான் நற்செய்தியில் மட்டும் 7 முறை தன்னை பற்றி பிரகடனப்படுத்தும் வார்த்தைகளை இயேசு சொல்கிறார். நானே வாழ்வு தரும் உணவு, நானே உலகின் ஒளி, நானே வாயில், நானே நல்ல ஆயன், நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வும், நானே வழியும் உண்மையும் வாழ்வும், நானே உண்மையான திராட்சை கொடி. மனித வாழ்வுக்கான நெறிமுறையை 2 கட்டளைகளில் சுருக்கி வார்த்தையாக்குகின்றார் நம் ஆண்டவர் இயேசு. உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு செலுத்து. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22:37-38. துயருறும் மனிதருக்கு ஆறுதல் அளிக்கும் இயேசுவின் வார்த்தைகள் இதோ. மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28வது இறைவசனம். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யுத்த களமாய் கலவர பூமியாகிவிட்ட இவ்வுலகிற்கும் அலைமோதும் நம் நெஞ்சங்களுக்கும் இயேசு தரும் ஆறுதல் வார்த்தைகள் இதோ. அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27வது இறைவசனம். இத்தகைய இயேசுவின் கனிவுள்ள, நீதிக்காக போராடுகின்ற, இரக்கமுள்ள, மன்னிக்கின்ற, வாழ்வளிக்கும் வார்த்தைகளின் வரிசையில் இதோ கல்வாரி மலையில் ஆணிகளால் அறையப்பட்டு சிலுவையில் தொங்கிய துன்ப வேளையில் இயேசு சொன்ன அந்த 7 வார்த்தைகள். முதல் வார்த்தை, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. லூகாஸ் நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 34வது இறைவசனம். இரண்டாவது வார்த்தை, நல்ல கள்ளனிடம் ஆண்டவர் இயேசு, நீரின்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். லூகாஸ் நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 43ஆம் இறைவசனம். மூன்றாவது வார்த்தை, இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 26-27 இறைவசனங்கள். நான்காவது வார்த்தை, 3 மணி அளவில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி, அதாவது என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 46வது இறைவசனம். ஐந்தாவது வார்த்தை, அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு
தாகமாயிருக்கிறது என்றார். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 28வது இறைவசனம். 6வது வார்த்தை, இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 30வது இறைவசனம். 7வது வார்த்தை, தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். லூக்காஸ் நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 46வது இறைவசனம். அன்பிற்கினியவர்களே, இயேசுவின் சிலுவை வார்த்தைகள் நமது சிந்தனையாகவும் ஜெபமாகவும் வாழ்வாகவும் அமையட்டும்.